பாருங்க, இதுதான் அந்த சில்க்ஸோட பேர், பிஎஸ்கே சில்க்ஸ். ஓகேங்களா? பாருங்க, இவங்ககிட்ட நான் எனக்கு பிக்சர் வந்து டெலீட் ஆகிருச்சு, ஸோ அதனால தான் இஷ்யூ. இது வந்து நான் ஆர்டர் போட்டேங்க. இந்த கலர் சாரீ தான் ஆர்டர் போட்டேன். சாக்லேட் க்ரீம் கலர் சாரீ ஆர்டர் போட்டுட்டேன். நான் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டேன். 2550 பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கு அப்புறம் நான் ட்ராக்கிங் கொடுங்கன்னு கேட்டேன். அவனும் ட்ராக்கிங் அனுப்பிச்சான். நான் வந்துட்டு இப்போ வீடியோ இது பண்ணிவிட்டு சரி பாருங்கள், நானும் வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சேன், அன்பாக்சிங் வீடியோ அனுப்பிச்சி விட்டுட்டேன். நான் கேட்குறேங்க, வாய்ஸ் மெசேஜ் வந்து கேட்குறேன். பாருங்கள், நான் இந்த சாக்லேட் கலர் ஆர்டர் போட்டேன் ப்ரோ, பட் வேற சாரி அனுப்பிச்சு விட்ருக்கீங்களே, எப்படி சொல்லுங்க. நான் கேட்டேன் இல்லையா, எத்தனை முறை கேட்டேன் அவைலபிள் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு 2 நாள் கழிச்சு சொல்றேன். நீங்க 2 நாள் கழிச்சு எதுக்கு வேற சாரி அனுப்பிச்சு விட்டீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம்ல, ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம்ல, ஏங்க இப்படி 2550 ப்ரோ இந்த சாரி. நீங்க இப்படி மாத்தி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கஸ்டமர் எனக்கு எப்படி ஆர்டர் கொடுக்குவாங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு, இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான். நான் நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் போட்டதில் பார்த்திங்கன்னா எல்லாமே விழிப்புணர்வு பற்றி தான் நான் போட்டிருக்கேன். நான் அஃபெக்ட் ஆனதுனால வந்துட்டு நான் அவங்கள பழி வாங்குறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. என்னுடைய வியூஸ்க்காக நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. நான் 8 வருஷம் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 8 வருஷத்தில் நான் மெட் பண்ண நிறைய ஒரு பேட் இன்சிடெண்ட்டும் இருக்குது, குட் இன்சிடெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? பேட் இன்சிடெண்ட்டு நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்களும் அது மாதிரி ஏமாறாதீங்க, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. நீங்களும் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி
மாதிரி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க, அங்கே வந்துட்டு இது மாதிரியெல்லாம் ஆகுதா அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டெல்லாம் போட்டுருக்கேன். எனக்கு வியூஸ்க்காகணும், காசு சம்பாதிக்கணும், அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். யூடியூப் சேனலில் போட்டேன்னா இன்னும் ஒரு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும், நல்ல விஷயங்கள் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெட் பண்ண ஒரு பேட் இன்சிடெண்ட். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம், அந்த விஷயங்களை, தப்பான விஷயங்களை, நான் பண்ண தப்பான விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ என்ன ஒரு இதுன்னா இன்சிடெண்ட்டுன்னா, ஒரு 1 மந்த் பிஃபோர் நான் ஒரு சாரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது இளம் பிள்ளையில், ஓகேங்களா. ஒரு மேனுஃபேக்சரர், இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு சாரீ மேனுஃபேக்சரிங் பண்ணி ரீசெல்லர்ஸ் வந்துட்டு நிறைய வச்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி இது மாதிரி சாரீஸ் போஸ்ட் வந்துட்டு கேமராவில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது பிக்சர்ஸ் எல்லாம் மாறி இருந்திருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 5% கலர் டிஃபர் வரும். அது ஓகேங்களா. அதுக்காக நம்ம ஒரு நான் என்னோட இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வெளன்னு பேச வேணாம். நான் ஒரு க்ரீம் கலர் சாக்லேட் க்ரீம் கலரில் ஒரு சாரீ ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது வந்துட்டு அந்த இதில் நிறைய சாரீஸ் இருந்துச்சு. எல்லோ கலர் இருந்தது, க்ரீன் இருந்தது, சாக்லேட் க்ரீன் இருந்தது, ப்ளூ இருந்தது, நிறைய இருந்தது, ஓகேங்களா. இதில் நான் ஆர்டர் போட்ட சாரீ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆர்டர் போட்ட சாரீ பார்த்தீங்கன்னா இது, ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு சாக்லேட் க்ரீம் கலர் மாதிரி, ஓகேங்களா. இது பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆன சாரீ, சாரி, இதை நான் ஓட்டி விட்டே காமிக்கிறேன் பாருங்கள். கஸ்டமருக்கு ரிசீவ் ஆன சாரியை பாருங்கள். இந்த சாரீ எல்லோவில் மெரூன் கலர் பார்டரு. நான் ஆர்டர் போட்டது சாக்லேட் க்ரீம் கலர் வித்து மெரூன் கலர் பார்டரு. பட் கஸ்டமருக்கு ரிசீவ் ஆனது இங்கே பாருங்கள், எந்த சாரீ ரிசீவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். சாக்லேட் க்ரீம் கலரும் எல்லோ கலர் சாரீ அண்ட் ப்ளூ கலர் சாரீ அண்டு க்ரீன் கலர், இதெல்லாம் ஏன் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க? அப்போ அந்த எல்லோ கலர் சாரியை மட்டும் போஸ்ட் போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் தனியாக சாக்லேட் க்ரீம் கலர் சாரியை நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க? அப்போ இந்தந்த கலர் இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க. அதில் எங்களுக்கு பர்டிகுலராக சாக்லேட் க்ரீம் கலர் வித் மெரூன் கலர் பார்டர் வேணும்னு சொல்லி தானே நான் ஆர்டர் போட்டேன். பட் நீங்கள் உங்ககிட்ட சாரீ இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. எதுக்காக வேறு கலர் சாரியை அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ நான் சன்லைட்டில் எடுத்தேன், இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அப்படி சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஒரு சாரீ தான் இப்படி டிஃப்ரெண்ட் கலரில் வரும்னா நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ண வேண்டியதானே. இல்லை ஒரிஜினல் பிக்சர் வந்துட்டு கஸ்டமருக்கு ரீசெல்லருக்கு கொடுக்கணும் இல்லையா. ரீசெல்லருக்கு அவங்க கஸ்டமர் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்திருந்தா இப்போ அந்த சாக்லேட் க்ரீம் கலர் சாரியும் எல்லோ சாரியும் ஒன்றுன்றீங்களே, அது ரெண்டுத்தையும் ஏன் நீங்கள் தனித்தனியாக போஸ்ட் போடுறீங்க? பேசின கான்வர்சேஷன் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் ஃப்ரண்ட்டில் நான் டேக் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் பேஜில் உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன், சரிங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணணுன்றீங்க அப்படின்னாங்க. சாரி எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் மேம், நான் மாற்றி கொடுத்துக்கிறேன். நீங்கள் சாரி எடுத்த உடனே கலர் வந்து மாறி இருக்குதுன்னு தெரியுதுல, அப்போ எதுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் இப்போ ஷாப்புக்கு வந்தோம்னாலே இப்போ ஒரு 100 ரூபா புடவை எடுக்கிறதா இருந்தாலே அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது டேமேஜ் இருக்கா இல்லை நான் கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குவாங்களா மாட்டாங்களா? இப்போ நான் 2700 ரூபாய்க்கு நான் சாரீ எடுத்திருக்கேன், 2550 ரூபாங்க அந்த சாரீ எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படிங்க பிரித்து பார்க்காம எப்படிங்க சொல்ல முடியும்? அது இல்லாமல் ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்துட்டு யூஎஸ் கஸ்டமருங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு இது மாதிரி அவங்க சிஸ்டர்கிட்ட இருந்து பார்சல் எடுக்கிறாங்க. அவங்க இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பார்சல் எடுக்கிறாங்க. பார்சல் ரிசீவ் ஆகிறது எல்லாமே இந்தியாவில் தான் ரிசீவ் ஆகுது. அப்போ அவங்க அன்பாக்சிங் வீடியோ கேட்குறாங்க, ஓகேங்களா. இந்த விஷயத்துக்கு நெக்ஸ்ட்டு வரேன் இருங்க. அன்பாக்சிங் வீடியோ கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ அன்பாக்சிங் வீடியோ அவங்க தானங்க பண்ணி எடுத்து அனுப்பணும். அவங்களுக்கு வந்துட்டு எந்த சாரீ வந்திருக்குது, என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியாதம்மா. இந்த பொட்டிக்கில் இருந்தும் இந்த சில்க்ஸில் இருந்தும் சாரீ வந்திருக்குதுமா, அதை பிரித்து நான் ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்கம்மா, கரெக்டான சாரீ வந்திருக்கா, டேமேஜ்
எதுவும் இல்லைம்மா நீங்கள் பார்த்துக்காங்கன்னு அவங்க வீடியோ வந்துட்டு அவங்க கஸ்டமருக்கு அனுப்பிடுறாங்க, யூஎஸ் கஸ்டமருக்கு அனுப்பிடுறாங்க அவங்க சிஸ்டர். அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு, ஐயோ இது நான் வந்துட்டு வாங்கின சாரீ கிடையாது, இதை நான் ஆர்டர் போட்ட கலர் கிடையாது, கலர் மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க, இருங்கம்மா நான் ஆர்டர் போட்டவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இதே மாதிரி தாங்க இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் கஸ்டமர் வந்துட்டு நிறைய பேர் டீலர் மூலமாக பார்சல் எடுக்கிறாங்க. டீலர்லாம் வந்துட்டு பார்சலை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த கலர் வந்திருக்குது, நீங்கள் இந்த சாரீ தான் ஆர்டர் போட்டிங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு இதிலேருந்து இந்த பார்சல் வந்திருக்குங்கன்றதை மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நான் முன்னாடியே அந்த மேனுஃபேக்சரருக்கு நான் மெசேஜ் போட்டுருவேன், இது மாதிரிங்க என்னோட கஸ்டமர் வந்துட்டு யூஎஸ் கஸ்டமரு, நீங்கள் பார்சல் முன்னாடி அனுப்பும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, சேம் சாரீ சேம் டிசைன் தான் அனுப்பியிருக்கீங்களான்னு பாருங்கள். அண்ட் வந்துட்டு இவங்க டீலர் மூலமாக ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, அவங்க அன்பாக்சிங் வீடியோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அனுப்பிடுங்க. உங்ககிட்ட நான் நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்கிறேன், அதனால தான் நம்பி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே என்னங்க ஒரு நம்பிக்கை தானே, மூஞ்சியே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம இது மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குதுங்க, நீங்கள் நல்ல முறையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்க மேனுஃபேக்சரர்ஸை என்ன பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் இது மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம கேட்கும்போது அப்படியே மழுப்புறாங்க, ஐயோ அப்படிங்களா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் மேலே வந்துட்டு பழிய போட்டு விட்டுருவாங்க. இது மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க வந்துட்டு கலரை மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டாங்கம்மா, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் ரிட்டன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்போ ரிட்டன் பண்ணுறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ரிட்டன் பண்ணும்போது நம்ம கொரியர் சார்ஜஸ் ஸ்பேர் பண்ணணும், அவங்க கொரியர் சார்ஜஸ் ஸ்பேர் பண்ண மாட்டாங்களாம்மா, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் ரிட்டன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ரீசெல்லருக்கு வந்துட்டு நல்லா ஏமாத்துறாங்க இந்த மேனுஃபேக்சரர்ஸ், நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. அமௌண்ட்டை வாங்கிட்டு காசு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறது, அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணிடுறது, நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. சில பேர், நான் சொல்கிறது சில பேர், எல்லாத்தையும் கிடையாதுங்க, நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறேன், சில மேனுஃபேக்சரர்ஸ் ஓகேங்களா. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க போடுறது சாரீஸ் வந்துட்டு கலரில் 5% டிஃபர் வரும், அதுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. த்ரெட் புல்லிங்க்கு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. சாரியில் ஏதாவது ஒரு சின்ன கரை ஏதாவது பட்டுச்சுன்னா அதை நீங்களே ரிமூவ் பண்ணிக்கணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. நீங்கள் 360 டிகிரி அன்பாக்சிங் வீடியோ வித்தவுட் பாஸ் அண்ட் கட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படின்னு சொல்லி ரீசெல்லருக்கு அவங்க வந்துட்டு இது போடுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்கிறத வந்துட்டு அப்படியே கேட்டுக்கணுங்க. கேட்டுட்டு நம்ம ரீசெல்லருக்கு இது மாதிரிலாம் என்னோட வெண்டர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கஸ்டமர் அதையும் ஃபாலோ பண்ணுறாங்கங்க, நீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சில மேனுஃபேக்சரர்ஸ் சில வெண்டார்ஸ் என்ன பண்ணுதுங்க, காசை சம்பாதிக்கணுன்ற ஒரு இதில் இது மாதிரியெல்லாம் கலர் வந்துட்டு மாற்றி அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே சன்லைட்டில் வச்சு எடுத்துட்டோம் நாங்கள், அதனால தான் கலர் வந்துட்டு டிஃபர் ஆகியிருக்கு. நீங்கள் பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்துட்டு கட் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்துருக்குறீங்க, அதனாலையெல்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சு கிடையாது. நிறைய ஏமாத்து வேலைங்க இந்த சாரீ பிஸ்னஸ்லாம். சும்மா நம்ம வாட்ஸ்அப், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் என்னென்னா கஸ்டமர்ஸை பிடிக்கிறது. சில கஸ்டமரை மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, இப்போ நம்ம ரீசெல்லர், நம்ம நடுவில் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறோம், மேனுஃபேக்சரர் இருக்கிறாங்க, கஸ்டமர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறோம்னா இந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்களா, கலர் இஷ்யூ வருது, எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க, என்னோட கஸ்டமர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, இது மாதிரி டேமேஜ் இருக்குது, இது வந்து முந்தான பகுதியில் வந்துட்டு த்ரெட் புல்லிங் இருக்குது, ஸோ அது மாதிரிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, த்ரெட் புல்லிங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சு கிடையாதுங்க, இது சன்லைட்டில் எடுத்தது, நாங்கள் ஆல்ரெடியே சொல்லிவிட்டு 5% கலர் டிஃபர் வரும், நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்களா உங்கள் கஸ்டமர்கிட்ட, எல்லாமே இன்ஃபார்ம் தாங்க பண்ணியிருக்கேன். அதுக்காக சாக்லேட் க்ரீம் கலருக்கும் எல்லோ கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்லங்க. கொஞ்சமாவது ஒரு மனுஷன் மூளை இருந்தால் அவங்க அது மாதிரி பேசுவாங்களா? அந்த கடை பேர் வந்து பிஎஸ்கே சில்க்ஸுங்க, சேலம் இளம்பிள்ளையில் இருக்கு. அந்த ஆள் பேசுகிறான் அது மாதிரி, இது மாதிரி சன்லைட்டில் வச்சுட்டோம், எதுக்கு வந்துட்டு சாரியை வந்துட்டு பிரிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுது இல்லை கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குதுன்னு, எதுக்கு பார்சலை வந்து பிரிக்கிறாங்க, எனக்கு வந்து நான் அனுப்பிச்ச மாதிரியே நீங்கள் அனுப்பணும், அப்போ தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக பேசுகிறாங்க அந்த ஆள். நான் சொல்கிறேன், தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன், சார்
நீங்கள் சொல்கிறத வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் 2 கலருமே குரூப்பில் போஸ்ட் போட்டிருக்கீங்க. நீங்கள் 2மே ஒரே கலர்னால் ஏன் போஸ்ட் போடுறீங்க இல்லையா? அப்போ அது ஏமாத்துற வேலை தானே. இப்போ நீங்கள் செய்கிறது வந்துட்டு ஏமாத்துற வேலை தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு நான் அனுப்பிச்ச மாதிரியே நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் நான் அனுப்பிச்ச மாதிரியே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கஸ்டமர்கிட்ட பேசி பார்த்தா அந்த சாரீ வந்துட்டு யூஎஸ்க்கு வந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. சரி பிரியா, பரவாயில்ல, நான் வந்துட்டு இது நான் எனக்காக தான் ஆர்டர் போட்டேன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த கலர் ஓகே தான், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்மா, எனக்கு முன்னையே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மேனுஃபேக்சரர் கிட்ட வந்துட்டு நான் சண்டை போட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவங்கள ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு இது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கங்க. ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வந்து சாரி இப்போ யூஎஸ்லேருந்து நான் இந்தியாவுக்கு அனுப்பும், எனக்கு நீங்கள் மாற்றியே கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? மேனுஃபேக்சரர் சைடு வந்துட்டு அவன் மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா இப்போ நடுவில் மாட்டிகிட்டு இருக்க நம்ம தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகணும். ஸோ எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்துட்டு இஷ்யூஸ் இருக்குதுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது மாதிரி ஏமாத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். இது மாதிரி சீட் பண்ணாதீங்க, இது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. எல்லாம் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் வந்துட்டு நம்பிக்கை தாங்க முக்கியம். ஸோ அதனால் நம்பி நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து ஆர்டர் பிடிச்சி கொடுத்தோன்னா இந்த சில மேனுஃபேக்சர் இந்த நார்த் இண்டியன்ஸில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சூரத் பீப்புள், அவங்கெல்லாம் வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஸ்டமரோட நம்பர்ஸை ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்க கஸ்டமர்ஸ் நம்பர் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போடுறது. இது மாதிரிங்க என்னன்றதை இவங்க சாரீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு டைரக்ட் மேனுஃபேக்சரர், நீங்கள் என்கிட்ட இருந்தே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம், நீங்கள் எதுக்கு இன்டர்மீடியேட் ரீசெல்லர் பீப்புளில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அது மாதிரியெல்லாம் திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவானுங்க இந்த மேனுஃபேக்சரர்ஸ். சில மேனுஃபேக்சரர்ஸ், நான் எல்லாத்தையுமே சொல்லலைங்க, ஓகேங்களா. அப்போ ரீசெல்லர்ஸு இப்போது வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணி ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மெட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்களை வந்துட்டு கடந்து தான் கஸ்டமருக்கு அந்த சாரியே போய் சேருது. அது ப்ராப்பராக போய் சேருங்களா? கொரியர் சைடு சில பிரச்சனைகள் வரும். அவன் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு நான் இப்போ இது டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லுவான். சம்டைம்ஸ் என்ன ஆகும், கொரியர் பீப்புளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாரீஸை எடுத்துகிட்டு வேறு சாரீஸை கந்தல் துணியை வச்சு அனுப்பிச்சி விட்ருவானுங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் கடந்து தாங்க பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மேனுஃபேக்சரர்ஸு இடையில இது மாதிரியெல்லாம் பண்ணுனா அப்புறம் நாங்களாம் எப்படி பொழைக்கிறது சொல்லுங்கள்? ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எப்படி பொழைக்க முடியும்? சின்ன தொழில் வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க தெரியுங்களா? ரீசெல்லிங் பீப்புள் எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க தெரியுங்களா? எல்லா விஷயங்களையும் கடந்து தான் அந்த கஸ்டமருக்கு போகும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேனுங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் இது மாதிரி தாங்க கேட்டேன். இது மாதிரி மாற்றி அனுப்பிச்சி விட்டீங்கன்னா எனக்கு கஸ்டமர் எப்படிங்க நம்புவாங்க, அடுத்த ஆர்டர் எப்படிங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் ஆன்சரே பண்ணல. அப்புறம் நான் கால் பண்ணி பேசும்போது தான் நான் உங்ககிட்ட பேசின விஷயம்லாம் எனக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஏமாத்தாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நேர்மையாக பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து நிலைக்க மாட்டேங்குது. நீங்கள் இது மாதிரி ஏமாத்துனீங்கன்னா இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு அமௌண்ட்டு நிலைக்குமா? முதல்ல ஒரு கஸ்டமர் ஒரு ரீசெல்லர் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஃபேஸ்புக்கில் போயிட்டுங்க நம்ம குரூப் லிங்க்கு, நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு யார் யார்கிட்ட கான்டாக்ட் வச்சுருக்கோம், நம்ம எத்தனை பேர் வந்துட்டு டிரெக்ட் மேனுஃபேக்சரர் வச்சுருக்கோம், எத்தனை பிராண்டட் ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம டைப் பண்ணி தாங்க ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்குது நிறைய. ஸோ அந்த குரூப்ஸ்லலாம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய போஸ்டிங்கை நம்ம போட்டு அதுலேருந்து கஸ்டமர் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அந்த குரூப்பில் வந்து சேரும்போது சில தப்பான ஆட்கள்லாம் வந்து சேருவாங்க. வந்து சேர்ந்துட்டு நம்ம குரூப்பில் இருக்கிற நம்பர்ஸை எல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம குரூப்பில் இருக்க பீப்புளுக்கே மெசேஜ் அனுப்புவாங்க, நானும் வந்துட்டு சாரீ பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், எஸ்பெஷலி நார்த் இந்தியன் பீப்புள், சூரத் பீப்புளுங்க எஸ்பெஷலி. ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம ஒரு